அதுக்கடுத்து ராஜி வந்து, "அத்தை எனக்கு ஒரு சந்தேகம்" அப்படிங்கிறாங்க. "என்ன இந்த மனுஷன் கூட எப்படி நான் வாழ்றேன்னு சொல்லியோன்னே?" "அது இல்ல அத்த. இந்த விஷயம் மாமாக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டக்குன்னு யோசனை வருது. "அதானே இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும் தானே தெரியும். வேற யாருக்கு தெரியும்னு?" கோமதி கேட்கவும், "அதான் அந்த மயில் அக்காக்கு தெரியும்லன்னு" ராஜி சொல்றாங்க. "அப்ப அவ தான் கண்டிப்பா சொல்லியிருப்பா" அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த இத ஒரு பர்ப்பஸா பண்றாங்களா? இல்லாட்டா தெரியாம பண்றாங்களான்னே தெரியல. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு மீனா உளர்றாங்க. மீனா கேட்குறாங்க கோவத்துல. "அவ ஏதாவது உளறியிருப்பாடி மாமா கிட்ட கண்ணு. இதுக்கு தான் அப்போதே சொன்னேன். அவங்க கிட்ட எதுவும் சொல்லாதீங்க" அப்படின்னு. "ஏய் நான் என்னடி பண்ணட்டும்? நீங்களும் என் மருமக, அவளும் ஒரு மருமக தானே! அதனால சொன்னேன் நானு. பார்த்தீங்களா, இப்ப எப்படி போட்டு விட்டுருக்காங்க" அப்படின்னு. "இத நான் போய் கண்டிப்பா கேட்டே ஆகுவேன்ட்டு" ராஜு கோவமா போறாங்க. "ஏய் இருடி, இருடி அவ கோவத்துல போறா. ஏதாவது சண்டை கிண்டை போட்டுற போறா. போ நீ போ, நீயும் போய் என்னன்னு பாரு" அப்படிங்கிறாங்க. "சரி இரு, இரு நானே போறேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல அத்த வேண்டாம். நீங்க வந்து இந்த இதுல தலையிட வேண்டாம். இந்த விஷயத்த நாங்களே பார்த்துக்குறோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணிய செஞ்சு செய்றோம்பாங்க. நீங்க இங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு" அவங்க விறுவிறுன்னு 2 பேருமே போறாங்க. ராஜி தங்கமயிலோட ரூம் கதவ தொறக்குறாங்க. தங்கமயில் வந்து அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதே